ஆனா இன்னைக்கு பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? 3 வருடங்களா இந்த கல்வி விருது வழங்கும் விழா நடந்துட்டியா? 3 வருஷமா எங்க உல்லாச பயணம் போயிட்டாரு வேலுமுருகன். ஏன் அவர் மக்கள் இயக்கமா இருக்கும்போது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த ஆபாசம் தெரியலையா? மக்கள் போய் அன்னைக்கு கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஒரு அண்ணனா இளவலா ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து ஒருத்தர் கொடுக்குற ஒரு நல்ல விஷயத்தை மக்களை கொச்சப்படுத்துறதுக்காக இவ்வளவு கேவலப்படுத்தணுமா என்ன? 3 வருடமா இந்த ஈவென்ட் நடந்து தானே இருக்கு. 3 வருடமா நீங்க பேசுனீங்களா? நீங்க ஏன் அவர்கிட்ட போறீங்க? 2 கிராம் தங்கத்துக்காக இப்படி போய் நிக்கிறீங்களே, உங்க குழந்தைகளை கூட்டு போய் கூட்டி கொடுக்குற அளவுக்கு பண்றீங்களா அப்படின்னு பேசுறாரு இல்லையா? ஏன் 3 வருஷமா பேசல? அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. அடுத்த வருஷம் எலெக்ஷன் உங்க பேரத்தை அதிகப்படுத்துறதுக்கு நீங்க வந்து தாவேகாவை பயன்படுத்துறீங்க. ஆஞ்சர்கள் எல்லாம் குடிக்க கூடாது, பாலாபிஷேகம் பண்ணக்கூடாது, நடிகர் பின்னாடி போக கூடாதுன்னு. அது எல்லாமே திமுக பொருந்துமே. உதயநிதி ஸ்டாலின் யாரு? நடிகர் இல்லையா? அவர் கூத்தாடிட்டீங்க வரலையா? அவர் கூத்தாடி இல்லையா? ரஜினியை திட்டுவீங்க, விஜயை திட்டுவீங்க, அரசியல்காரனா வந்து அவங்க திட்டுவீங்க. ஏன் உதயநிதி திட்ட மாட்டீங்க? அவங்க பள்ளியில போங்களா? நீங்க சொல்ற எல்லா பிரச்சனையும் அவங்க கட்சியில இருக்குல்ல. டாஸ்மாக திறந்து சரக்கு வைக்கிறீங்க, சரி. திமுக கட்சி கூட்டத்துல நீங்க பீர் சப்ளை பண்ணி விருந்து வைக்கிறீங்க. அதை தட்டி ஏதாவது பேசினா அதை பத்தி வாய் தந்தாரா? ஏன் அதெல்லாம் இங்க நடக்கவே இல்லையா? எங்க பீகார் நடந்ததா இல்ல யூபியில் நடந்ததா? தமிழகத்துல தான் நடந்தது. அதை பத்தி பேசவே இல்லை. கேளிக்கை விடுதலுக்கு போங்க, இந்த மாதிரி தவறான கலாச்சார சீர்கேடு நடக்கிற தடுங்க. இன்னைக்கே செய்யுங்க. நீங்க அதுக்கு ஒரு நாள் குறிச்சு எனக்கு இத்தனை படைகள் வந்ததான் போய் என்ன கலவரம் பண்ண போறீங்களா? கலவரம் தான் அங்கங்க பண்ணிட்டு இருக்கீங்க.